வணக்கம், நான் உங்கள் வாசன் டிடிஎஃப். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கி ஜூன் 29 என்னோட பிறந்தநாள். பட் நீங்கள் இந்த vlog வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 30 பார்ப்பீங்க. பட் நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அன்றைக்கி தான் என் பிறந்தநாளுங்க. ஸோ அந்த இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மீட்டப் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். 3 o'clock கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு கிளம்பிட்டு இருக்கோங்க. ஸோ அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2 o'clock ஆச்சு. இன்றைக்காச்சும் நேரத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு சபதத்தோடு கிளம்பிட்டோம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிடிஎஃப் ஃபுல்லாக வீட்டுக்கே வந்துட்டாங்கப்பா இங்கே. ஸோ வந்து கிட்டத்தட்ட கத்த வேணாம் பசங்களெல்லாம் கத்தக்கூடாதுன்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் போட்டு வச்சுருக்கேங்க. ஏன்னா நம்ம பக்கத்து வீட்டில் வந்து பாப்பா தூங்கிட்டு இருக்கு. அதனால் பாப்பா வேற அழுகுது. அதனால தான் ஸோ வந்து வாங்க கண்டிப்பாக நம்ம இல்லாமையா. ஸோ வந்து இன்னும் ஒரு எப்படி ஒரு 30 பேர் 30 பேர் இருப்போமா அப்புறம் உள்ள ஒரு 30 பேர் பக்கம் உள்ளே இருக்கோங்க. நாங்கள் இங்கேருந்து கிளம்புனோம்னா அப்படியே நேராக நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கலாம். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டி விட்டுக்கோங்க. சரி ஒரே நிமிஷம். அண்ட் வந்து இன்னும் எத்தனை பேர் அங்கே வெயிட் பண்ணுறாங்க, எத்தனை பேர் வரப்போகிறாங்க அப்படின்னு எல்லாம் தெரிலங்க. பார்க்கலாம், எல்லாம் நடக்கட்டும். ஓகே டிடிஎஃப் மிச்சதெல்லாம் வந்து இப்போ என்ன மோட்டோ விளாகிங்கில் பேசுகிறேங்க. டிடிஎஃப் டைம் எவ்வளோ ஆச்சுன்னா 2:30 ஆச்சு. இந்த இடத்த விட்டு கிளம்பியாச்சு. ஸோ வந்து இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா 30 kilometers இருக்குது. மம்மி பாய், கேமராவில் நீங்கள் தெரிவிங்க. எங்கள் அம்மா க்யூட்டாக போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. சமயம் மெதுவாக வாங்க, நான் முன்னாடி போய் வெயிட் பண்ணுறேன். சமயம் ரொம்ப வேகமாக போவானா, எல்லாம் பொறுமையாகவே வாங்க சரியா? பார்த்துரும். ஹெல்மெட் இல்லையா? அண்ட் வந்து நான் ஒரு முக்கியமாக ஒரு விஷயத்த சொல்லவே இல்லை. என்னன்னு வந்து பார்த்தா நம்ம போட்டிருக்க ஷர்ட் வந்து நம்ம டிடிஎஃப் கிஃப்ட் பண்ணதாங்க. ஸோ வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த பர்த்டேக்கு வந்து நான் வேற ஷர்ட் போடலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் நம்ம டிடிஎஃப் ஆசையாக கொடுத்தது, சரி இது போட்டால் தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு கடைசியாக இதே போட்டேங்க. நான் கொஞ்சமாக தூரம் அடிக்குதுங்க. நான் வேற யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், திடீர்னு மழை கீழே வந்துருமோ அப்படின்னு சொல்லி. ஏன்னா மழை பெஞ்சதுன்னா அப்புறம் எல்லாமே கெட்டுருங்க. இன்னைக்கு நான் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க பைக் ஓட்ட போறேன். காரணம் வந்து பார்த்தா நம்மளை நம்பி இவ்வளோ பேர் வந்துட்டு இருக்காங்க. எப்பவுமே குரூப் ரைடு பொறுத்த அளவுக்கு ஸ்பீடிங் பண்றது ரொம்ப பெரிய தப்புங்க. ஸோ இந்த குரூப் ரைட்லேயே வந்து பண்ண தனித்தனியாக பிரிஞ்சு போனோம்னா தாராளமாக பண்ணலாம். பட் சேர்ந்து போகும்போது கண்டிப்பாக ஸ்பீடிங் பண்ணிடவே கூடாது. ஆல்ரெடி எல்லா பெர்மிஷனுமே வாங்கிட்டேங்க. பர்மிஷன் வாங்கியாச்சு, அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணியாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. பட் இருந்தாலும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சம்பவம் நடக்கணும்னா நடந்துதாங்க தீரும். டிடிஎஃப் நம்ம வண்டி ரொம்ப ட்ரை நிலைமையில இருக்குங்க. அதனால பெட்ரோல் அடிச்சுட்டு தான் போகணும். பட் பிரச்சனை என்னன்னு வந்து பார்த்தா மலத்தூரில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோன்னே தெரில. அக்கா மழை கண்டிப்பாக இன்னைக்கு பெய்யுங்களா? அண்ணா ஹாய் அக்கா, டக்குன்னு ஒரு 500 ரூபாய் கிடைச்சி விடுங்கக்கா. 500 ரூபாய் கிடைங்கக்கா. இல்லைக்கா டைம் ஃபுல் பண்ணிவிடுங்க. ஓகே, கொஞ்சம் பசங்களை முன்னாடி போக சொல்லிட்டேன். கொஞ்சம் பசங்க முன்னாடி போயிட்டாங்க. இப்போதைக்கு நம்ம கூட ஒரு 15 வண்டி 20 வண்டி இருக்குங்க, அவ்வளோதான். ஓகே, அஜி வரலடா. ஐயோ டிடிஎஃப் இங்க வேற லெவல்ல அனுப்புற இருக்குங்க. ஐயோ சமயம் போயிட்டு வரேன், டைம் ஆயிடுச்சு சரியா? சமி 3 மணிக்கு போகணும் சமி, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. சரி சமி பாவம் 3 மணிக்கு அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி வாங்க வெயிட் போயிடலாம். ஐயோ ரொம்ப நன்றி ப்ரோ. வாங்க. ஐயோ ரொம்ப நன்றிக்கா. ஐயோ ரொம்ப நன்றி சமி, ரொம்ப நன்றிக்கா. நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நன்றி அத்தங்க, நல்லா இருக்கீங்களா? ஐயோ ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப மீட்டப்புக்கு வந்திருக்கலாம்ல. ஐயோ ரொம்ப நன்றிண்ணா சாமி, ரொம்ப நன்றி சாமி. மீட்டப்புக்கு வந்திருக்கலாம்ல. சரி வாங்க. வந்துட்டேன் சாமி, வந்துட்டேன் எனக்காக. சாமி கொடுங்க. ஐயோ ரொம்ப நன்றி. கொடுங்க. ஐயோ ரொம்ப நன்றி சாமி. ஐயோ சரி தம்பி போயிட்டு வரேன் சரியா? அக்கா ஹெல்மெட்டா? அக்கா சரி. ஐயோ பாப்பு குட்டி ஹாய். எடுத்துடலாம் சாமி, வாங்க சாமி. சாயந்தரம் வரட்டுமா? நான் போயிட்டு இந்த வழியில தான் வருவேன் சாமி. வாங்க. சாமி சரி ப்ரோ.
வந்துருக்கேன், போயிட்டு வந்துடுறேன். எனக்காக நான் போயிட்டு வந்துடுறேக்கா. சரி சரி சாமி. ஓகே 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 சரி 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 நான் போயிட்டு வரேன். ஆனால் சரிண்ணா போயிட்டு வந்துடுறேன். ரொம்ப நன்றிண்ணா. பாய். ஓ மை காட், நான் சொன்னேன்ல நம்ம ஊரு மாதிரிங்க இது. டிடிஎஃப் நான் சொன்னேன்ல இது நம்ம ஊருங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் பண்ணிட்டாங்கப்பா. ஓ மை காட், நான் சொன்ன மாதிரியே தாங்க. எங்க ஊர்ல கூட இந்த அளவுக்குலாம் எனக்கு பாசம் கிடைக்கல. சொன்ன இந்த ஊர்ல வேற லெவல்ல கிடைச்சிருச்சு. ஓ அனுப்புறம் பண்ணிட்டாங்கப்பா. ஐயோ டைம் இப்ப 3 மணி ஆச்சுங்க. ஏன்னா இவ்வளவு பேர்னால வர முடியல போல, அதனாலதான் வந்து இப்ப இங்கே செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. ஓ போன், என்னப்பா இது, இதே பிரச்சனையா போச்சு. இந்த மொபைல் ஹோல்டருக்கும் நமக்கு என்ன ராசினே தெரியலங்க. இது வரைக்கும் டிடிஎஃப் என் லைஃப்ல நான் பர்த்டேவே கொண்டாடினது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் என் பர்த்டேவை கொண்டாடினேன். பட் கொண்டாடின டைமே வந்து பார்த்தா இந்த மாதிரி ஒரு சரியான அனுப்புறம் நடந்துருச்சுங்க. ரோட்ல நம்ம பசங்க எப்படி கேக் வெட்டினாங்க பாத்தீங்களா? நம்ம மேல எவ்வளவு அன்பு இருந்தா இந்த மாதிரி பண்ணுவாங்க. டிடிஎஃப் நம்ம TN43 கிட்ட வந்தாச்சுங்க. பசங்க இங்கே வந்துட்டாங்கப்பா. சமி நம்ம அங்க போயிடலாமா? லவ் யூ சமி, நம்ம அங்க போயிடலாமா? சமி ப்ளீஸ், போன மீட்டப் தான் அப்படி ஆயிடுச்சு. இந்த மீட்டப் நம்ம வேற லெவல்ல பண்ணிடலாம். எனக்காக சமி, எனக்காக நம்ம அங்க போயிடலாம். சரியா? எனக்காக போன மீட்டப் அப்படி ஆயிடுச்சு. எனக்காக சமி வாங்க நம்ம அங்க போயிடலாம். சமி எனக்காக நான் எல்லாத்துக்குமே இன்னைக்கு எவ்வளவு நாள் ஆனாலும் எடுத்து கொடுத்து தான் போவேன். சமி ப்ளீஸ் சமி, எனக்காக சமி நம்ம அங்க போய் எடுத்துக்கலாம். சரியா? நம்ம அங்க போய் யாருக்கா இருந்தாலும் இன்னைக்கு எடுத்து கொடுத்து தான் போவேன் எனக்காக. சரியா? வாங்க போலாம். வாங்க சரி வா சாமி, எனக்காக வாங்க சாமி, வாங்க அங்க போயிடலாம். ப்ரோ ஹாய் ப்ரோ நம்ம அங்க போய் பேசிக்கலாம். ஏன்னா போன மீட்டப் தான் அப்படி ஆயிடுச்சு. இந்த மீட்டப் எனக்காக ப்ரோ. வாங்க ப்ரோ வா ப்ரோ, நம்ம அங்க போயிடலாம் ப்ரோ. வாங்க ப்ரோ, லவ் யூ. சரி வாங்க சாமி, எனக்காக ப்ளீஸ் வாங்க சாமி, வாங்க சாமி, வாங்க எனக்காக ப்ளீஸ் சாமி, அங்க போயிடலாம். நம்ம என்ன போன மீட்டப் தான் அப்படி ஆயிடுச்சு. இந்த மீட்டப் நல்லா பண்ணோம் சாமி. வாங்க சாமி, வாங்க. ஓ மை காட் ப்ரோ, வாங்க ஓ ஹாய் சாமி. வாங்க அங்க போயிடலாம் மாப்பிள. வா சாமி, எனக்காக அங்க போயிடலாம். ஏன்னா அங்க போயிடலாம் சாமி, ப்ளீஸ் எனக்காக. சரி கண்டிப்பா எடுத்துடலாம் சாமி, எனக்காக ஆனா தள்ளாதீங்க அப்படி சாமி. இந்த மீட்டப் எனக்காக சாமி. ஓகே சரி ப்ரோ கண்டிப்பா உள்ள போயிடலாம் ப்ரோ. வண்டி இருக்கு போயிடலாம் ப்ரோ. அதான் ப்ரோ வழி மட்டும் விடுங்க ப்ரோ. சாமி விழுகுது சாமி எனக்காக. வண்டி விழுகுது சாமி எனக்காக. கை சாமி கொஞ்சம் வழி விடுங்க எனக்காக. சாமி நம்ம உள்ள போனதான் சாமி எல்லாருக்கும் எடுக்க முடியும். இங்க இருந்தா எடுக்க முடியாது எனக்காக. சாமி இங்கே நின்று பேச முடியாதுடா. யாருக்குமே போட்டோ எடுக்க முடியாது. நான் எல்லாத்துக்குமே எடுத்து கொடுத்துட்டு தான் போவேன். நாளே முடிஞ்சாலும் சரி. வண்டி விழுகுதா சாமி ஒரே நிமிஷம் விடுங்க ப்ரோ, உடஞ்சிருச்சு. ப்ரோ எனக்காக ப்ரோ. இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, பரவாயில்ல சாமி. வழி விடுங்க ப்ளீஸ் சாமி.
வண்டி சமி சுற்ற போகிறோம். ரொம்ப நன்றி ப்ரோ. எடுத்துக்கோடா எடுத்துக்கோடா. ரொம்ப நன்றி சாமி. வீடியோ ஆன் ஆன சமீர் ஹாய் ஹாய் சொல்ல ஹாய் சொல்ல ஹாய் வணக்கம். ஐயோ ரொம்ப நன்றி ப்ரோ. எந்த ஊரு? கோயம்புத்தூரா? சூப்பர் ப்ரோ. எல்லாம் எந்த மாப்ள எப்படி இருக்க? லவ் யூ மாப்ள. நல்லா இருக்கீங்க? இது என் ஃப்ரெண்டுங்க. லவ் யூ மாப்ள. யார் ஃபோன்? ஐயோ லவ் யூ பீட்டர் லவ் யூ ப்ரோ. நான் நெட் ப்ரோ. வாசன் ப்ரோ. எடுக்கல. லவ் யூ டா. பீட்டர் லவ் யூ.
இருங்க ஒரே நிமிஷம். ஓகே வலிக்குதா? ஐயோ ரொம்ப நன்றி. நல்லா இருக்கியா? எனக்கு பர்த்டே விஷ் பண்ண மாட்டீங்களா? Love you. Hi. Love you both. கண்டிப்பா நல்லா இருக்கணும். ரொம்ப நன்றி சாமி. சாமி எடுத்து டைம் பசங்களாம் இருக்காங்க. ஓகே இது வரைக்கும் முடிச்சுக்கலாம். ஒரு பையன் படிச்சு 2 அப்படி கேக்க காட்டிரு. ஒரு விடு ஒன்ஸ் மோர். கிள டிடிஎஃப் நம்ம எப்பவுமே ஃபன்னிதான். விட்டு திருப்பி அவரை
ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை கேக் வெட்ட போகிறாங்க. இனிய பிறந்த நாள். ரெண்டு பேரும் கேக் பிரிச்சு தான் போறோமா? அங்க கேட் கிட்ட வா. யார் எந்த கேங்க? டிடி. ஸோ வந்து மாப்பிள்ளை கேக் வெட்ட போறேன். ஸோ வந்து ரெண்டு பேருக்கு பிரிச்சு கொடுக்குறேன். ஸோ வந்து மாப்பிள்ளை கேக் வெட்டிக்கிட்டா கேட்க வந்து ரெண்டு பேரும் பிரிச்சு கொடுக்குறோம். டிடிஎஃப்க்கும் நமக்கும் ஐயோ இவங்க இதை தம்ப்நெயில் ஆக்கிடுவாங்களே. நான் எதுவும் பண்ணலையே. கூட்டத்தில் இருந்த சாலை உரிமையம் எப்பா அவங்க டீம் பயங்கரமா தம்ப்நெயில் வைப்பாங்கப்பா. என்னையும் மிஞ்சிருவீங்க போலேக்கா. ரெக்கார்டா இருந்தனால தானே பேசுறீங்க. நமக்கு அதுவே ஆல்ரெடி சொல்லி தான் எல்லாருமே ஏமாற்றமா போயிருந்தோம். போகலாம் ஒவ்வொரு கேட்டாக போயிருந்தா அப்படியே செல்ஃபி எடுத்துக்கலாம். ஏன்னா மைக்கில் நீங்கள் ஒரு டைம் அனௌன்ஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க. சார் நீங்கள் முன்னாடி கேட்டுங்க. ஒரு 5 பேராக வந்து ஒரு 10 பேர் திரும்பி வந்துகிட்டே இருப்பாங்க. 10 மணி ஆயிடும் முடியாது. போனவங்க திரும்பி வந்துகிட்டே தான் இருப்பாங்க. யாரும் போக மாட்டாங்க. பேசுறதுல தானே இருக்குது. எனக்காக நான் எல்லாத்துக்கும் ஏமாற்றமா போயிடும். சார் நீங்கள் சொன்னால் கேட்டுக்கோங்க சார். ஆமாம் இல்லை அப்படியே போக மாட்டாங்கம்மா. எடுத்துட்டு திரும்பி அடுத்த ஆமாம் கிரௌடு இது போகாமல் கிரௌடு போகாது. நீங்கள் போனால் தான் கிரௌடு போகாது. இதில் போகாது. டிடிஎஃப் டைம் எவ்வளோன்னு வந்து பார்த்தீங்கன்னா 6:10 ஆச்சு. மீட்டப்லேருந்து கிளம்பிட்டோங்க. ஆக்சுவலி பெரிய ரஷ் ஆயிடுச்சுங்க. ஸோ வந்து இத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போலீஸ் பர்மிஷன் வாங்கியிருந்தோம். போலீஸ் எக்கச்சக்கமாக இருந்தாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க அதுக்கு பேர் என்னன்னா பவுன்சர்ஸ் இருந்தாங்க. கடைசி இதான் ஒன் ஆஃப் த பவுன்சருங்க. இவரும் நம்ம டிடிஎஃப் தான். இவரு கூட தான் காரில் போயிட்டு இருக்கோம். ஆனாங்க எங்கே போனாங்கன்னே தெரியல. எனக்கு பவுன்சர்ஸ் காணாமையே போயிட்டாங்க. ஆக்சுவலி பசங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் தெளிவாக சொல்லியிருந்தேங்க இந்த வாட்டி ஜாலியாக கெத்து பண்ணலான்னு. இல்லைங்க அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா கூட்டம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. எக்கச்சக்க பேர் கவுண்ட்லெஸ். ஒரு 4,000 இருப்பாங்களாண்ணா? 7,000 8,000 பேர் வந்துட்டாங்க. ஸோ வந்து அவ்வளோ பேர் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் நம்ம பிளான் பண்ணி வச்சுருந்ததும் நடக்காது. ஸோ வந்து கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து நம்மளை மிரட்டுற மாதிரி, ஸோ வந்து நம்மளை அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி மிரட்டுற மாதிரி பேசினாங்க. பட் நல்லவங்க போலீஸும் பாவம், அவங்களுக்கும் நிறைய வேலை இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டே நல்ல வேலை பர்மிஷன் வாங்கிட்டோம். பட் பர்மிஷன் வாங்கி இப்படி பண்ணாலும் ஒரு சின்ன பிரச்சனை. சம்பவங்கிறது எப்படி வேணா நடக்கலாங்க. பட் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் வந்து என் கண்ணுக்குள்ளேயே நிற்கிறது என்னன்னா, ஒரு அம்மாங்க, ஒரு அம்மா இப்படி கையை காமிச்சு டிடிஎஃப் ஏதோ சொன்னாங்க. எங்க வீட்டு பிள்ளையோ இல்ல அவங்க ஸ்டைலா டிஃப்ரெண்டா சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கத்துறாங்க அந்த அம்மா. ஐயோ ஓ மை காட். நம்ம தமிழ்நாட்டுல இருந்து எக்கச்சக்க பேர் வந்தாங்க. அண்ட் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேட்ல இருந்து இன்னும் நிறைய பேர் வந்தாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ரொம்ப நன்றி. அண்ட் வந்து பொண்ணுங்க டிடிஎஃப் எக்கச்சக்கவங்க. ஓ மை காட். ஆனால் அந்த கூட்டத்தில் வந்து அடிச்சு பிடிச்சிட்டு வந்து நம்ம கூட ஃபோட்டோ எடுத்தாங்க. எனக்கே கஷ்டமா போயிடுச்சு.
என்னப்பா இது, நான் இந்த வாட்டி அவ்வளோ பிளான் பண்ணுவோங்க. ஸோ வந்து உங்களுக்கே தெரியும். ஸோ வந்து நம்ம மீட்டப் வைக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து அந்த அண்ணாங்க கிட்ட நம்ம எவ்வளோ பேசணும் அப்படின்னு சொல்லி அவரோட டீமையே காமிச்சாரு. நோ ப்ராப்ளம், வி வில் டேக் கேர் அப்படின்னாரு. க்ரௌடு ரொம்ப ஆயிடுச்சுண்ணா, ஒன்றும் பண்ண முடியாதுண்ணா. அண்ட் வந்து உங்கள் அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி டிடிஎஃப், லவ் யூ கோர், மிஸ் யூ லாட்ஸ். அதுக்கப்புறம் வேறு என்னாச்சு, வண்டி என்னாச்சுன்னே தெரிலங்க. அமாவாசா காரில் போயிட்டுருக்கேன், வண்டி எங்கன்னா எனக்கும் தெரிலங்க. ஸோ வந்து அந்த இடத்துல விட்டோம் தெரியுமா. அதுக்கப்புறம் ஒரு அண்ணா பார்த்துக்கிறேன், நான் கவலைப்படாதீங்க ப்ரோ, நான் பார்த்துக்கிறேன் ப்ரோ, நானும் TN43 தான் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்போ அப்படி விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். உண்மையாகவே அவ்வளோ அன்கண்டிஷனல் லவ்ங்க. என் லைஃப்பில் எவ்வளோ லவ் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி லவ் வாய்ப்பே கிடையாது. என்ன இந்த இடத்துல வந்து போலீஸ் பிரச்சனை ஆலைங்க, புரியுதா. நம்ம சென்னை மீட்டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ப்ராப்ளம் ஆச்சு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டெக்காத்லான் பர்மிஷன் வாங்க சொன்னால் அவங்களும் வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் அவங்க மேலே நம்பிக்கையை போட்டு நம்ம பாட்டுக்கு மீட்டப் நடத்தினா அதுக்கப்புறம் பர்மிஷன் வாங்கலன்னு சொல்லிட்டாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம TN43 கிட்ட அவங்க தான் சொன்னாங்க நோ ப்ராப்ளம், நாங்கள் வந்து எல்லாத்தையுமே பார்த்துப்போம் அப்படின்னாங்க. அதே மாதிரி பர்மிஷனும் வாங்கிட்டாங்க. பர்மிஷனில் எந்த ப்ராப்ளமுமே இல்லை. பட் என்ன ஆயிடுச்சு, கூட்டம் ரொம்ப எகிறதுனால. ஆமாம், நான் எவ்வளோ கூட்டம் இல்லை, போன மீட்டப் மாதிரி எதிர்பார்த்தேங்க. சரி போன மீட்டப் மாதிரி நான் இந்த மீட்டப்லேயே இது இவ்வளோ கண்ட்ரோல் பண்ணியிருந்துருக்கலாம். பசங்க நினச்சிட்டாங்க போல, இனிமேல் நம்ம இன்னொரு டைம் நம்ம லைஃப்பில் நம்ம TTF பார்க்க மாட்டோம், இன்றைக்கே பார்த்துட்டு போயிடலாம், ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடலாம் நினச்சிட்டாங்க. நான் அவ்வளோ சொன்னேங்க, எனக்கு நைட் ஆனாலும் சரி நாளைக்கே ஆனாலும் சரி நான் ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டு தான் போவேன்னு நினச்சி சொன்னேன். பட் பசங்க லைட்டாக அது ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இப்போ நானே ஃப்ராங்காக சொல்கிறேன் பாருங்களேன், எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க ஒருத்தவங்க வந்தாங்கன்னா எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் எப்படியா அடிச்சு பிடிச்சி அவங்க கிட்ட போய் ஃபோட்டோ எடுக்கணும்னு தான் நான் ஆசைப்படுவேன். நான் வந்து இப்போ என்ன அவங்க லைனில் நிற்க சொன்னாங்கன்னா எப்படியா அது டிமிக்கு கொடுத்து போய் பக்கத்தில் ஃபோட்டோ எடுக்கலாமான்னு தான் யோசிப்பேன். அந்த மாதிரி தானே எல்லாரும் யோசிப்பாங்க. விடுங்க, எல்லாம் இட் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன். அண்ட் வந்து என் பிறந்த நாளை இவ்வளோ கிராண்டாக கொண்டாதுக்கு ரொம்ப நன்றி TTF. ஸோ வந்து உண்மையாகவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ஸோ வந்து தள்ளாக முடிய படிச்சுட்டாங்க. ஐயோ அந்த லென்த்து முடியிருந்தா இந்நேரத்துக்கு நான் காலி ஆகிடுப்பேன். காலெல்லாம் வலிங்க, காலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நகம்லாம் உடஞ்சிருச்சு. அது காட்டில் ரொம்ப ஆக்கோடாக இருக்குது, ரத்தம்லாம் வலிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெல்ட்டே காணாமல் போயிடுச்சுங்க. நான் பெல்ட் போட்டுட்டு வந்து TTF பெல்ட் உருவிட்டாங்கப்பா. பெல்ட் காணாமல் போயிடுச்சு, ஷூ காணாமல் போயிடுச்சு, என்னோட ஹெல்மெட் காணாமல் போயிடுச்சு. அண்ட் TTF லவ் யூ கோர், மிஸ் யூ லாட்ஸ். பட் நான் எவ்வளோ டயர்ட் ஆனாலுங்க பசங்க கூட ஜாலியாக பேசிகிட்டே தான் இருந்தேன். ஏன்னா என்னதான் டயர்ட் ஆனாலும் மனசு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு. நம்ம பசங்கப்பான்னு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எத்தனை முத்தம் தெரியுமா, இது யாராவது பசங்க மட்டும் லிப்ஸ்டிக் மட்டும் போட்டுட்டு வந்திருந்தாங்கன்னு வைங்களேன், மூஞ்சி ஃபுல்லாக லிப்ஸ்டிக்காக இருந்திருக்கும். அண்ட் வந்து ஒரு பாப்பா வந்து என்ன கட்டி பிடிக்கணும், பொண்ணுங்க கட்டி பிடிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. பட் நான் வந்து தள்ளி நின்றுட்டேன். ஐயோ பசங்க, ஏன்னா ஆல்ரெடி போன மீட்டப்பில் ஒன்றுமே நடக்காததையும் ஊதி 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 பெருசாக்கி விட்டாங்க. இதில் அந்த பாப்பா நம்மளை, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானும் தாராளமாக கட்டி பிடிப்பேன். ஏன்னா ஃப்ரெண்ட்லியாக கட்டி பிடிக்கிறதுல எதுவுமே தப்பு இல்லைங்க. பட் வந்து அந்த பாப்பா கட்டி பிடிக்கிறத பார்த்து அந்த பாப்பாவோட ஃபோட்டோவோட போட்டு விட்டாங்கன்னா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் தள்ளி நின்று சாமி வேணாம் சாமி, ஏன்னா நான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சாமி, தப்பா நினைச்சுப்பாங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பசங்களுக்கு அப்படி இல்லை, மொத்தமாக கொடுத்ததான். என்னடா வாசா காரில் போயிட்டு இருந்தா திடீர்னு பார்த்தா இங்கே இருக்கியே, இதே இந்த இடம் புது ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிருக்கியான்னு கேட்டா இல்லைங்க, அதே TN43க்கு வந்துட்டேன். ஸோ வந்து இப்போ வந்து என்ன நம்ம TTFலாம் கொஞ்சம் ரொம்ப நன்றி ப்ரோ, ரொம்ப நன்றி. சாமி இவரை மட்டும் என் வாழ்க்கையிலேயே மறக்க மாட்டேங்க. போட்டோ எடுக்கணும்னு கேக்குறேன். எப்பா எடுப்பா அப்படிங்கிற, போட்டோ எடுக்கணும் ப்ரோ அப்படின்னு கேக்குறேன். சரி ப்ரோ எடு ப்ரோ, நான் போட்டோ எடுக்கணும் சொன்னதே திருப்பி சொல்லி என் வாழ்க்கையிலேயே ஒண்ணு மறக்க மாட்டேயா. ஏன் ப்ரோ நீ அப்படி? அவரு பதட்டம் ஆயிட்டாருங்க. ஆனா TTF இந்த கையை வேற தூக்க முடிய மாட்டேங்குது, என்னன்னு வேற பயமா இருக்குங்க. சரி ஒன்னும் ஆயிருக்காதுன்னு நம்புறேன். அது அப்படி அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சுல. ஸோ அந்த சின்ன இதுங்க, அந்த பவுன்சஸ் மட்டும் கண்டே பிடிக்க முடியல. பரவாயில்ல, ரெண்டு மூணு தெய்வங்கள் மட்டும் என்னை பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க. ஓகேங்க, ஸோ வந்து நம்ம TTF கூட தான் எல்லாம் ஜாலி ஃபன் பண்ணி அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு பசங்க கூட எல்லாம் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வ்ளாக் பண்ணுறேங்க. லவ் யூ மிஸ் யூ லாட்ஸ் ப்ரோ. எனக்கு இன்னொரு டைம் பர்த்டே விஷ் பண்ணிடுங்க. நன்றி. ஓகேங்க, அப்புறம் பண்ணுறேன். TTF டைம் எவ்வளோ ஆச்சுன்னா 10:45 ஆச்சு. நம்ம வீட்டுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ வந்து அங்கே எக்கச்சக்க TTF பார்த்து ஜாலியாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தோம். ப்ரோ கத்தக்கூடாது ப்ளீஸ், குழந்தை தூங்குது, டைம் ஆயிடுச்சு, நைட் டைம் சொல்லிட்டு காமிக்கிறேன். நம்ம TTFங்க அப்படியே நம்ம மௌனத்திலேயே எல்லாருமே வந்து திண்டுக்கல்
சேலம் ரொம்ப நன்றி bro, ரொம்ப நன்றி. ஆர்எஸ்புரம் ஓகே ஆர்எஸ்எம் அப்படினா ப்ரோ பிரதர்ஸ் நான் 3 பேர். ஓகே 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 ஆமா ஆமா ஆர்எஸ்எம்னா அவனுக்கு 3 பேர் ப்ரோ ரொம்ப லவ் ப்ரோ சோ வந்து சோ வந்து சரி ப்ரோ சோ வந்து எல்லாரும் வந்து பண்ண வீடு கண்டுபிடிச்சிட்டாங்க. இது எப்படி தெரியுமாங்க இருக்கு புஷ்பா புருஷனோட நம்பர் இருக்கா புஷ்பா நம்பர் ஊரே வச்சிருப்பாங்கல்ல அது மாதிரி என் வீடு ஊரே கண்டுபிடிச்சிட்டாங்க. எனக்கு தான் தெரியல போல. சரிங்க ஸோ வந்து மிச்சதான வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்புறமேல் ப்ளாக் பண்ணுறேன். இப்போ வந்து ரொம்ப அவசரமாக வெளியே கிளம்பிட்டு இருக்கேன். என் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு இடத்துல மீட் பிளான் போட்டு வச்சிருந்தேன். ஸோ வந்து நாங்கள் பிளான் பண்ணது வேற நடக்கிறது வேற என்ன ஏதுன்னு சொல்லி கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் ப்ளாக் பண்ணுறேங்க. பை டிடிஎஃப் ஒரு மிஸ் லாட்ஸ் நீங்களும் பார்த்து பத்திரமா இருங்க. நாங்கள் கேக்லாம் கட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு நான் வந்து வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வ்ளாக் பண்றேங்க. ப்ரோ எல்லாரும் நிம்மதியா சாப்பிட்டீங்களா? நம்ம டிடிஎஃப் வீட்டு விருந்து எப்படி இருந்துச்சு? பாப்பா தூங்குது. ஸோ அது நம்ம டிடிஎஃப் கூட எல்லாம் ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிட்டு நம்ம அப்படியே புறப்பட்டாச்சுங்க. அது வேற எதுவுமே இல்லைங்க. நம்ம அஜீஸ் வந்து நமக்கு சர்ப்ரைஸா கேக் வெட்ட போறான். அதுதான் வேற எதுவுமே இல்ல. ஆமா சர்ப்ரைஸா கேக் வெட்ட போறோம். ஓகே ப்ரோ நீங்க எல்லாம் பார்த்து பத்திரமா இருங்க. எல்லாருமே இருந்துட்டு தான் போகணும். கண்டிப்பா சொல்லிட்டீங்க எல்லாரும் ஆல்ரெடி. சரி பார்த்து சேஃபா இருங்க. திருப்பி பல வர மட்டும் சமயம் இருந்தாலும் சேஃபா இருங்க. ஹெல்மெட் வேற தொலைஞ்சிச்சு. இல்ல அதெல்லாம் நான் வீடியோ எடுத்துருவேன். கவலையே படாதீங்க. நான் கண்டிப்பா போடுறேன். ஸோ வந்து நம்ம டிடிஎஃப்லாம் எக்கச்சக்கமாக கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. பட் நிறைய பொருள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக காணாமல் போயிடுச்சு. தான் மனசு வலிக்குது. பரவாயில்ல அதை பார்த்துக்கலாம். ஓகேங்க மிச்சதெல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு வ்ளாக் பண்ணுறேன். நம்ம வீடியோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டி விட்டுக்கோங்க. டிடிஎஃப் இந்த பர்த்டேலேருந்து என் வயசு 22ங்க. 22 தொடங்குது. இது வரைக்கும் இந்த 22 வருஷத்தில் என் பெஸ்ட் பர்த்டேனா இது ஒன்று தாங்க. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் பெருசாக செலிப்ரேட் பண்ணதில் அதில் இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. இந்த பர்த்டே மீட்டப் கூட வந்து பார்த்தீங்கன்னா மீட்டப்னால தான் பர்த்டே. புரியுதா உங்களுக்கு? ஸோ வந்து மீட்டப் வைக்கிறத பர்த்டேவாக ஒரு காரணம் காட்டிட்டேன். ஏன்னா என் டிடிஎஃப் எப்போவுமே பார்க்கணுன்னு ஆசை. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பர்த்டேவையும் கொண்டாடணும்னு தோணுச்சு. அதனால தான் சரி நம்ம டிடிஎஃப் கூட கொண்டாடிடலாமே. ஏன்னா போன வருஷம் என் பர்த்டேவை பார்த்தவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லடாக்ல போய் தனியாக செலிப்ரேட் பண்ணியிருப்போம். பட் இப்போது பூம் அந்த அளவுக்கு இருந்துச்சுங்க மீட்டப். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம டிடிஎஃப் கொடுத்ததுங்க. ஸோ வந்து இந்த கயிறு ஒரு சின்ன பையன் கொடுத்தான் க்யூட்டாக. அதனால வந்து பார்த்தீங்கன்னா கைக்கில் கட்டிக்கிட்டேன். வந்து நம்ம டிடிஎஃப் கொடுத்த கிஃப்ட் எல்லாம் இருக்குங்க. ஸோ வந்து ரொம்ப ரொம்ப நன்றி டிடிஎஃப். லவ் யூ கோர் மிஸ் யூ லாட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு எப்போவுமே நான் உண்மையாக இருப்பேன். அண்ட் வந்து இந்த பர்த்டேல எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்ததெல்லாம் எது தெரியுமா? நீங்கள் மட்டும்தாங்க. ஸோ வந்து வீட்டிலேருந்து கிளம்புனோம். அத்தனை டிடிஎஃப் நம்ம கூடயே வந்தாங்க. ஃபஸ்ட் எடுத்த உடனே வந்து பார்த்தா ஒரு ஊரே நமக்காக செலிப்ரேட் பண்ணிச்சு. பார்த்தீங்களா அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. உண்மையாக சொல்கிறேங்க அந்த மக்கள்கிட்ட எல்லாம் வாழ்வாதாரம் ரொம்ப கம்மி. ஸோ வந்து பணம் காசெல்லாம் பெருசாக அவங்கக்கிட்ட இல்லை. பட் சந்தோஷமும் அந்த பாசமும் அப்படி கிடையாது. அவங்கக்கிட்ட குறையே இல்லை. அவ்வளோ வச்சுருந்தாங்க. பட் அவங்கக்கிட்ட என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதுதான் நான் எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. பட் அது எங்கள் ஊருக்கு போகிற வழி தான். எப்படி இருந்தாலும் அதை கிராஸ் பண்ணி தான் எங்கள் ஊருக்கு போவேன். அதனால கண்டிப்பாக என் பசங்க வீட்டுக்கு போகிறேன், சாப்பிட்றேன். ஸோ அந்த பசங்க கூட கண்டிப்பாக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதனால பிரச்சனை கிடையாது. ஆக்சுவலிங்க அந்த மக்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபல் மக்கள். பட் இதுக்கப்புறம் யாருமே அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஏன்னா அது இனிமேல் என் டிடிஎஃப் மக்கள். அண்ட் வந்து அந்த ஊர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா போன விலாகில் என்ன சொல்லியிருப்பேன்னா திம்மம்பாளையம் புதூர் அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் அங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸ்லாம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா நரிக்கொருவர் காலனின்னு சொல்லுவாங்க. பட் இதுக்கப்புறம் நரிக்கொருவர் காலனின்னு சொல்லக்கூடாது. இனி டிடிஎஃப் காலனிங்க. அது என் ஊருங்க. அது அவ்வளோதான். சிம்பிளாக சொல்ல போனால் அது இனிமேல் என் ஊர். அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணி தரேன். அந்த ஊருக்காக நான் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பெருசாக செய்வேங்க. என் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. அவங்க வீட்டு பிள்ளையா நினச்சாங்கங்க என்ன. அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ரோடெல்லாம் பிளாக்கு. பட் அவங்களெல்லாம் எதுவும் குறை சொல்லக்கூடாது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பசங்க வேறு போட்டு த்ராட்டில் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சவுண்டு வேறு தருது. பப்ளிக்கு யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம மீட்டப் சீக்கிரமாக போகணுன்னு தான் அங்கேருந்து கிளம்பி வந்தேன். பட் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணித்தரேன். அந்த ஊருக்காக நான் ஏதாவது பெருசாக செய்வேங்க. சின்னதாக இல்லை பெருசாக செய்வேன். என் மனசில் வந்து நின்றுட்டாங்கங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ மலையிலையும் அத்தனை டிடிஎஃப் வந்துருந்தாங்க. நானே போகிற வழியில் அவ்வளோ மழை வந்துச்சு. கோப்ரோவெலாம் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நினைஞ்சிருக்கும். ஒரு மாதிரி உங்களுக்கு விசிபிளாகவே தெரிஞ்சிருக்காது. அத்தனை மலையிலையும் நமக்காக அத்தனை கூட்டம் வந்துருந்துச்சு. அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதே மாதிரி அத்தனை கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா என் வீட்டு பிள்ளை டிடிஎஃப் வாசனே அப்படின்னு சொன்னாங்க பாருங்க.
அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன். அதே மாதிரி இன்னும் எக்கச்சக்க ஒரு 3-4 அம்மாங்கள்லாம் அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கினேன். அதுக்கப்புறம் இன்னும் ஹாப்பியான மூமெண்ட்ஸ்னால் நம்ம டிடிஎஃப்ல அவ்வளோ கிஃப்ட் பண்ணாங்க. பட் எல்லாரோட கிஃப்ட்டையும் என்னால் சரியாக வாங்கிக்க முடியல. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் மிஸ் ஆகிடுச்சு. மிஸ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட்ஸ் மட்டும் கிடையாது, என்னோட ஹெல்மெட்டே போயிடுச்சுங்க. பட் என்னென்னு தெரில, அத்தனை கூட்டத்துலேருந்து மேலே வரைக்கும் என்னோட ஹெல்மெட் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா யாரோ என்கிட்ட வாங்கினாங்க, TN43ன்னு சொல்லி தான் வாங்கினாங்க. அப்புறம் நான் அவங்க கையில் கொடுக்கும்போதே கோபுரம் கழட்டி டம்முன்னு விழுந்துச்சு. ஏன்னா இப்போ வந்து அந்த ஸ்ட்ராப் மவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீக் ஆகிடுச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தட்டுனாலே இது கீழே விழுந்துடும். அத்தனை கூட்டத்திலிருந்து வந்து விழுகாத அந்த கோபுரம் அந்த மேலேருந்து அவங்க வாங்கும்போது கீழே விழுந்துச்சு. நான் எடுத்து அப்படியே பாக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஹெல்மெட் காணாமல் போயிடுச்சுங்க. கண்டிப்பாக யாரும் திருடி இருக்க மாட்டாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. மேபி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஞாபகார்த்தமாக எடுத்துகிட்டு போயிருந்துருப்பாங்க. பரவாயில்ல விடுங்க, என்னதான் இருந்தாலும் அத்தனை கூட்டத்தில் பத்திரமா வச்சுக்க வேண்டியது என் பொறுப்பு தான். அதனால வந்து பண்ண நான் யாரையுமே குறை சொல்ல மாட்டேன். என் தப்பு தாங்க, நான் தான் பத்திரமா வச்சுருக்கணும். அதே மாதிரி வந்து பண்ண நம்ம டைம் டிராவலர் மாப்பிளையோட கோப்ரோ காணாமல் போயிடுச்சு. அவன் ஹெல்மெட்டில் கோப்ரோ மாட்டியிருந்தானா இல்லை தனியாக கழட்டி விளாக் பண்ணிட்டு இருந்தானான்னு தெரில. அவனோட கோப்ரோ காணாமல் போயிடுச்சு. ஆக்சுவலி அந்த கோப்ரோ வந்து பண்ண யார்ட்டையும் கடன் வாங்கிட்டு வந்திருந்தான். அந்த கோபுரோ காணாமல் போயிடுச்சு. ரொம்ப ஃபீல் பண்ணால் அதுக்கப்புறம் நாங்களே ரியலைஸ் பண்ணிக்கிட்டோம், இது வந்து நம்ம தப்பு தான், யார் மேலேயும் குறை சொல்லக்கூடாது. இவ்வளோ கூட்டம் வருதுன்னா தெரியாமல் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறது தான், பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கிட்டோம். டிடிஎஃப் வெறுங்காலில் தாங்க நடந்து வந்தேன். அந்த கூட்டத்தில் பறந்து போயிடுச்சுங்க. கரெக்டாக மேலே வரைக்கும் இருந்துச்சு. மேலே வந்து பார்த்தா கூட்டத்தில் வந்து பார்த்தா ஷூலாம் கழட்டு போயிடுச்சு. வெறுங்காலிலே தான் நிறைய தூரம் நடந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஷூ வந்து நம்ம அஜிமாப்பில் கொடுத்தான், அதை வாங்கி நான் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் டிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் தான் தங்கினாங்க. காரணம் வந்து அவங்க வீடு வந்து ரொம்ப தூரங்க, நமக்காக தான் அவ்வளோ தூரத்துலேருந்து பைக் ஓட்டிட்டு வந்தாங்க. அதனால நம்ம வீட்லேயே இருந்துட்டாங்க. அண்ட் டிடிஎஃப் இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு நான் போக மாட்டேன். வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் பிளான் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் ரைடுங்க. ஸோ அதெல்லாம் போயிட்டு தான் வருவேன். ஸோ வந்து நான் வீட்டில் இருக்க மாட்டேன். அதனால வந்து என்னை தேடி யாரும் கஷ்டப்பட்டு நம்ம வீட்டுக்கு வர வேணாம் டிடிஎஃப். அதே மாதிரி எங்கள் அம்மா தனியாக தான் இருப்பாங்க, அவங்க பயப்படுவாங்க. ஓகே, இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ வேறு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டிட்டுக்கோங்க. யாருமே இந்த மாதிரி ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணியிருக்க முடியாது. அதே மாதிரி யாருமே வந்து பார்த்தீங்கன்னா 1M இந்த மாதிரி செலிப்ரேஷன் பண்ணியிருக்க முடியாது. நம்மளோட 1M செலிப்ரேஷன் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் TTF 1M செலிப்ரேஷன் சொல்லி செக் பண்ணி நம்மளோட vlog-ஐ பாருங்கள். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா தர்மபுரிங்கிற ஊரே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட 1M செலிப்ரேட் பண்ணிச்சுங்க. மாலையெல்லாம் போட்டு டான்ஸ்லாம் போட்டு சரியான அட்டகாசமாக இருந்துச்சு. ஸோ வந்து இவ்வளோ அன்பு வச்சிருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்காக நான் ஏதாவது பெருசாக செய்வேங்க. இந்த சின்ன பையன் என்ன செஞ்சிட போகிறான் அப்படின்னு யாருமே நினைக்காதீங்க. கண்டிப்பாக நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பில் வேற லெவலில் நம்ம செய்வாங்க. லவ் யூ கோர், மிஸ் யூ லாட்ஸ் டிடிஎஃப். பத்திரமா இருங்க டிடிஎஃப். பார்த்து பைக் ஓட்டுங்க. எல்லாரும் ஹெல்மெட் போட்டுட்டு பைக் ஓட்டுங்க. எப்போவுமே ஒரே மாதிரி இருக்காது டிடிஎஃப். தடுக்கி விழுந்து இறந்தவனும் இருக்கான், ஓடி போய் கீழே விழுந்து பொழைச்சவனும் இருக்கான். அதனால பார்த்து பத்திரமா பைக் ஓட்டுங்க. நம்ம கையில் எதுவுமே இல்லை. ஓகே, இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேஃப்டி தாங்க நமக்கு முக்கியம். பார்த்து பைக் ஓட்டிக்கோங்க. அதே மாதிரி நான் ஸ்பீடாக ஓட்டுறேன்னு யாருமே இன்ஸ்பயர் ஆகாதீங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் தாங்க எல்லா ஸ்பீடிங்கை விட்டுருவேன். விட முடிய மாட்டேங்குதுங்க. ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காலம்னா ரொம்ப வருஷம்லாம் இல்லை, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என் லைஃப்லேயே ரொம்ப மறக்க முடியாத இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்துச்சு. அதை விட்டு எப்படா வெளியே வருது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த பைக்ஸ் தான் எனக்கு வந்து அதுலேருந்து வெளியே வர வச்சுது. அதுக்கப்புறம் இந்த ஸ்பீடாக ஓட்டிகிட்டே அழுதுகிட்டே போவேன். அப்படிலாம் அந்த ஸ்பீடு எனக்கு தொத்திக்கிச்சு. என்னால் விடவே முடியல. இது ஒரு ட்ரக் மாதிரிங்க, அடிக்ட் ஆகிடுச்சு. அதனால தயவு செஞ்சு யாரும் ஸ்பீடாக ஓட்டாதீங்க. ஓகே, இந்த வீடியோ இதை ரன் பண்ணி லேட்டராக போயிட்டு எவ்வளோ வேகமாக போனால் சேவ் வைப்பாங்க. அதே மாதிரி ஹெல்மெட் பண்ண வண்டி எடுக்காதீங்க. பை டிடிஎஃப். லவ் யூ கோர், மிஸ் யூ லாட்ஸ். பார்த்து பத்திரமா இருங்க டிடிஎஃப். லவ் யூ.